எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. ஜாதகத்தில் கிரக நிலைகளை வைத்து ஜோதிடர் எப்படி எல்லா வகையான கூற்றுகளையும் அறிகிறார் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நடு நாயகமாக இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கிறார்னா, அவர் பூரண பலத்தோடு இருக்கிறார்னா, நிச்சயம் அந்த ஜாதகர் 40% பிரச்சனைகளை நிச்சயம் கடந்து சென்று விடுவார். 40லிருந்து 50% வரைக்கும் அவர் பிரச்சனைகளை கடந்து சென்று விடுவார். அவர்களுக்கு பெருமளவுக்கான துன்பங்கள் வருவது கிடையாது. சரிங்களா? அதுவே லக்னாதிபதியோட நட்பு கிரகங்கள், அவருடைய நட்பு கிரகங்கள் வலுவாக இருக்குது, அல்லது லக்னாதிபதியோடையே சேர்ந்து நல்ல இடங்களில் நல்ல நிலைகள் இருக்கிறது அப்படின்னா, ஜாதகர் 65லிருந்து 70 விழுக்காடு வரை நிச்சயம் நல்ல நிலையில் இருப்பார். சரிங்களா? இதிலேயே சுப கிரகங்களாக இருந்து லக்னமும் அதாவது சுப கிரகங்கள் சுப வகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னங்கள், அதே வகையில் பார்வையும் அதே மாதிரி சுபர் பார்வை இருந்து அதிநட்பு ஸ்தான கிரகங்களுடைய தசை தொடர்ச்சியாக வரும் பட்சத்தில் நிச்சயம் 60-70 விழுக்காடுகளுக்கு மேல் நிச்சயம் அவர் தப்பித்து விடுவார். எந்த வகையான துன்பமும் அவருக்கு பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் துன்பம் வரும், பெரிய அளவில் இருக்காது. நம்மளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான அடி விழுவது போல் அவருக்கும் இருக்கும். ஆனால் அந்த அடியினுடைய வலி வேதனையெல்லாம் அவருக்கு தெரியாமலே போய்விடும், அல்லது மிகவும் சிறிய அளவில் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் 70% வரை அவர் நின்று விளையாடுவார் களத்தில். அப்படி இருக்கும் படிப்பு, அந்தஸ்து, மற்ற எல்லாமே. ஆனால் நமக்கு, அதாவது லக்னாதிபதி பலமில்லாமல், நட்பு கிரகங்கள் பலமில்லாமல், ஏனைய சுப கிரகங்கள் பலமும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே சந்திரன் நிலையை வைத்து கணிக்கிற போது அவரும் நல்ல நிலைமையில் இல்லை என்றால் 10%லிருந்து 25% நாம் நன்மையை பெற முடியும். அந்த 25%க்கும் நம்மளுடைய எண்ணம், செயல்பாடு, புத்தி இவையெல்லாம் காரணமாக அமையும். இதுவே லக்னமும் மற்ற கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கும்போது அவருடைய புத்தி, எண்ணம், செயல்பாடு எல்லாம் தீர்க்கமாக செயல்படும். லக்னாதிபதியோ மற்ற ஏனைய கிரகங்களோ சுப பார்வை இல்லாமல் நல்ல திசை காலங்கள் தொடர்ச்சியாக நடக்காத பட்சத்தில் நம்மளுடைய எண்ணம், செயல்பாடு கூட சுத்தமாக பொலிவிழந்து போய்விடும். ஆதலால் மிகுந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தின் நட்பு கிரகங்கள், அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் சுபர் பார்வையில் தொடர்ச்சியாக நல்ல திசைகளை அவர் கடந்து வரும் பொழுது 6, 8, 12 திசைகளெல்லாம் அவருக்கு தீமை செய்யாத வகையில் இருக்கும் பட்சத்தில் மிகவும் நன்மையை செய்யும். ஆனால் இந்த லக்னாதிபதி பலமில்லாமல், ஏனைய கிரகங்களும் பலமில்லாமல், கோச்சாரமும் பலமில்லாமல் போவதுதான் மிகவும் துயரத்திலும் மிக துயரமானது. அதுவே லக்னாதிபதி மற்றும் ஏனைய கிரகங்களினுடைய பலத்தை அளவீடு செய்து, ஆகச்சிறந்த ஜோதிடர் மூலம் அளவீடு செய்து, திசை காலங்களை சரியாக கணித்து, அதன்படி நாம் வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டோமே ஆனால் நிச்சயம் பெரும் துன்பங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் பெரிய அளவுக்கான பாதிப்பு வராது. அந்த பாதிப்பையே நமக்கு தகுந்தாற்போல் சரியாக பிரித்து நம்மளுடைய காலங்களுக்கு தகுந்தாற்போல் அதை அனுபவித்து கொள்ளலாம். அப்படித்தான் ஆதி காலத்திலிருந்து அந்த திசை காலங்களை மிகச்சரியாக முன்னோர்கள் கணித்து, ஜாதக நிலைகளை கணித்து, இதைப்போல் இதை செய், இதைப்போல் இது மாதிரி இரு என்று அழகாக கூறி எல்லோரையும் வழிநடத்தி சென்றார்கள். ஆகவே எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஜாதகத்தில் லக்னாதிபதியும் மற்ற ஏனைய கிரகங்களும் நட்பு ஸ்தான கிரகங்களும் நடக்கின்ற திசையும் அவர்களுடைய குடும்ப பின்னணியும் பின்புலமும் அவருடைய மன அளவு, அதாவது இந்த சந்திரனுடைய அளவு, அந்த மன அளவு, அதாவது
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவீடு இருக்கிறது. அதே போல் ஜாதகத்தில் மிக முக்கியமானது மனதின் அளவு. மனம் எந்த அளவுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது அல்லது தீமையில் அகப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த மனமானது எவ்வளவு தூரம் அந்த நன்மைக்குள் செல்லும் விதத்தில் இருக்கிறது அல்லது தீமைக்குள் அகப்படும் விதத்தில் இருக்கிறது. சந்திரனுடைய நிலையை கணித்துதான் இந்த மன அளவை மிகச்சரியாக பெரியோர்கள் கணித்தார்கள். அதனால்தான் மனக்கணக்கு என்றே வந்தது. அது மன அளவீடு என்று கூட நூல்கள் ஆதி காலத்தில் இருந்தன. அதனால் லக்னம், சந்திரன் மற்றும் 6, 8, 12 இந்த கிரகங்கள் 6, 8, 12 பாதகாதிபதியினுடைய திசை, பாதகாதிபதியினுடைய நிலை, இவை அனைத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும். இவை அனைத்தும் தான் மிகவும் மனிதனுக்கு நன்மையும் தீமையும் செய்கின்றன. ஒரு ஜாதகருக்கு 6, 7, 8, 12 6, 7, 8, 12 இவைதான் ஒரு மனிதனுக்கு பெருமளவில் தீங்கை செய்துவிடும். மற்ற இடங்களில் தீமை இருந்தாலும் இந்த அளவுக்கு பாதிப்பது இல்லை, பொதுவாகவே பாதிப்பது இல்லை. 6, 7, 8 சரியாக அமைந்து விட்டால் 6, 7, 8, 12 சரியாக அமைந்து விட்டால், லக்னமும் நட்பு கிரகங்களும் நல்லபடியாக அமைந்து விட்டால் ஜாதகத்தை அவர் வீட்டுக்குள் வைத்து பூட்டி விடலாம். பெருமளவிற்கு பார்க்க தேவையே இருக்காது. நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு வேண்டுமென்றால் எடுத்து பார்க்கலாம். மற்றபடி எல்லா நேரமும் காலமும் பார்த்து ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க தேவை இருக்காது. அதே சமயம் ஜாதகத்தில் லக்னாதிபதியோ மற்ற கிரகங்களோ பொலிவிழந்து எந்த வகையிலும் ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இல்லை என்றால் அவர் நிச்சயம் எல்லா அடிகளையும் பார்த்துதான் எடுத்து வைக்க வேண்டும். அவரை வழிநடத்துவதற்காக நிச்சயம் ஆண்டோர் சான்றோர் போன்றோர் ஆகச்சிறந்த ஜோதிடர் பெரியோர்களின் வழிகாட்டுதல் நிச்சயம் தேவை இருக்கும். ஆதலால் எல்லோரும் ஜாதகத்தை தயவு செய்து எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய ஜாதகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அதற்கு தகுந்தபடி அமைத்து கொண்டால் நிச்சயம் ஒவ்வொருவரும் துன்பம், பெரிய அளவுக்கான துன்பத்திலோ பிரச்சனையிலோ இருந்து வெளியே வர முடியும். இல்லை என்றால் முழுவதுமான துன்பத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும். முழுவதுமான கஷ்டங்கள் நமது மீது செலுத்தப்பட்டுவிடும். இதை தயவு செய்து கவனத்தில் வைத்துக்கொள்க. எப்பேற்பட்டவருக்கும் நிச்சயம் நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல புத்தி, கெட்ட புத்தி, அதே சமயம் நல்ல ஒரு அமைப்பு, கெட்ட ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யும். அளவீடுகள் மட்டும் இதிலே மாறுபடும். சிலருக்கு கெட்டது அதிகமாகவும் நன்மை மிக குறைவாகவும் நடக்கும். சிலருக்கு கெட்டது குறைவாகவும் நன்மை மிக அதிகமாகவும் நடக்கும். அதேபோல இந்த ஜாதகத்தை எவ்வாறு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களையோ ஜாதகத்தையோ எவராலும் பலப்படுத்த முடியாது. தோஷங்களோ மற்ற ஏனைய சரியில்லாத நிலைகளையெல்லாம் பணத்தை மட்டும் மையமாக கொண்டு செயல்படுகின்றவர்களிடம் போய் கர்மாவில் சிக்கிவிடாதீர்கள். மிகச்சரியாக எவரையும் எந்த லக்னாதிபதியோ எந்த கிரகங்களையோ பலப்படுத்தவோ அல்லது நாம் பெரிய அளவுக்காக பூஜைகளையோ பரிகாரங்களையோ தோஷங்களுக்காக எல்லாம் சரிவர வழிபாடு செய்தாலோ அல்லது பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலோ இல்லை வேறு எந்த வகையில் செய்தாலும் அது பெரிய மாற்றத்தை தருவது இல்லை. நாம் அதை கடந்து செல்ல வேண்டும். நாம் அதை பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதிலிருந்து பாடம் கற்று அனுபவத்தின் மூலம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டும். இப்படித்தான் வகுத்து வைக்கப்பட்டுள்ளது. மற்ற எந்த வகையிலும் அது சீராகாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்தாலோ தோஷம் கழித்தாலோ இதுபோல் இந்த பிளாக் மேஜிக் இப்படி பல வகையில் பணத்தை மையமாக வைத்து தேவையில்லாத கர்மாக்களினால் போய் சிக்கி இந்த இடைச்சொல்களை நம்பி போலி ஜோதிடர்களையோ போலி ஆட்களையோ நம்பி யாரும் வாழ்வை தொலைத்து விடாதீர்கள். ஏன் எனில் எவருக்கும் நன்மை தீமை நிச்சயம் உண்டு. ஜாதகத்தில் எல்லா வகையிலும் அனைத்தும் உண்டு. எல்லா கிரகங்களும் நன்மையும் தீமையும் செய்யும். எல்லாவருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் தாழ்வு நிச்சயம் உண்டு. எல்லாரும் இழப்பையும்
நன்மதிப்பையும் பெற வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் அமைவதில்லை. இதுபோல